Over to you, Praveen Kumar. Unmute பண்ணிக்கோங்க. Is it visible? Yeah. Okay. Good evening, friends. Good evening, Rotarians and senior Rotarians and other Rotary clubs. I am Praveen Kumar. I represent Harsh Enterprises and we deal with satellite office furniture. And what நான் இன்னைக்கு என்ன கவர் பண்ணலாம் நினைக்கிறேன்னா so I'll have some context setting and some ice breaking questions which is very basic questions to check whether நம்மள அவேரா இருக்கோமான்றத செக் பண்றதுக்காண்டியும் அப்புறம் ஏன் ஒரு ரைட் சேர் வாங்கணும் அதுவும் உங்களுக்கு யூ அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன். ஏன்னா சேர் இஸ் நாட் இட்ஸ் காமனா கிடையாது. நம்ம ட்ரெஸ் வாங்குறோமோ பட் கஸ்டமைஸ் பண்ண முடியாது மோஸ்ட்லி. பட் இருக்கிற ஃபிட் அது ரெடிமேட் ஃபிட் போகும்ல அது மாதிரி இது வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு வைட்டலானது. போஸ்டர் எல்லாருமே வில் ஃபாலோ சம் போஸ்டர்ஸ். ஆனால் அது கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஷேர் சம் டிப்ஸ். அப்புறம் ஹவு டு ஆர்கனைஸ் டேபிள் என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்றதாண்டி பிளஸ் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்றதுனால என்னெல்லாம் இருக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ்ல ஒர்க்ல சில ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால சில இதெல்லாம் வச்சுக்கலான்ற மாதிரி அதுவும் ஷேர் சம்திங். இதெல்லாம் பண்ணக்கூடாது. பிரசன்ட் ஸ்டேட் அவர் சொன்னார்ல இப்படி உட்கார அப்படி உட்கார அதெல்லாம் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்க்கணும்ன்றத சொல்றேன். டிசரபிள்ஸ் ஆசை இருக்கும்ல இப்படிலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ட்ரெண்ட் அப்படி இருக்கு. ஸோ அதை சொல்லலாம். தென் வில் டேக் சம் கொஸ்டின்ஸ். கான்டெக்ட் செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு we are working more than what we work யூஸ்வலா அந்த லாக்டவுன் முன்னாடி எப்படி ஒர்க் பண்ணிருந்தோம்னா we sit ஒரு கம்ப்யூட்டர்லயோ கேஜெட்ஸ்லயோ நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோம். இந்த லாக்டவுன் வந்தோன்னு பாத்தீங்கன்னா we sit for long time. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவிட் இருக்கோ இந்த பக்கம் நம்ம அறியாமலே we are spoiling our health. ரொம்ப நேரம் உட்கார்றது பாத்தீங்கன்னா சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங்ன்றாங்க. நியூ இது சொல்றாங்க சிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் சொல்றாங்க. ஸோ வி சிட் ஃபார் லாங் டைம். அப்புறம் உட்கார போல வி கெட் லாட் ஆஃப் எயில்மெண்ட்ஸ். அந்த எயில்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேஜர் எயில்மெண்ட் பேக் பெயின், பேக் சப்போர்ட் நல்ல சரியான போஸ்டர்லாம் வர்றது பேக் பெயின். தென் நெக்ஸ்ட் நெக் பெயின், அப்புறம் மூணாவது ஷோல்டர் பெயின், ஃபோர்த் நீ பெயின். இந்த 4 தான் காமனா எல்லாத்துக்கும் வரக்கூடியது. என்ன இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என் கஸ்டமர்ஸ் என்கிட்ட பேசுற வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ரெக்வஸ்ட் இதா இருக்கலாம். ஏன் சேர் வாங்கணும்? why do you buy a chair? யாராவது டெக்ஸ்ட் பண்ணலாம். சிம்பிளா தான் இருக்கும். ஒரு சில்லி கொஸ்டின் கூட இருக்கலாம். பட் ஏன் சேர் வாங்கணும்? எதுக்கான சேர் வாங்குறீங்க? To make yourself comfortable to sit. கம்ஃபர்டபுளா உட்காரணும்ன்றது. ஓகே. எனிதிங் எல்ஸ்? கம்ஃபர்டபுளா உட்கார்றோமா? Sit and work. To work for long hours comfortably. Long hours work பண்ணும். ஓகே. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் மனசுல வச்சு சேர் வாங்குவோமா? ஏன்னா ஜெனரல் சேர் வாங்குறது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் அப்படி வாங்கியிருக்கேன். சேர் வாங்குறப்ப இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 8 years அது. அதுக்கு முன்னாடி சேர் வாங்குறப்ப போனோம்னா டு அவாய்ட் ஸ்டாண்டிங். ஓகே, அது ஒரு பாயிண்ட் தான். பார்க்க அழகா இருக்கணும், இல்லாட்டி பந்தாவா இருக்கணும், இல்லாட்டி என்ன விலை, ஒன்று பட்ஜெட் பார்ப்போம், இல்லாட்டி அழகு பார்ப்போம். இதுதான் சேர் வாங்கிட்டு வருவோம். வேற பெருசா அதுல என்ன இருக்கு, ஏன் அது வாங்குறோம்ன்றது ரொம்ப திங்க் பண்ணிருக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ்னா சேர்ல ஃபியூச்சர்ஸ்ன்றது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதுல பிடிச்ச ஃபியூச்சர் என்ன? ஏன் கேட்டா சொல்லலாமா? ஃபியூச்சர்ஸ்னா உங்களுக்கு அதோட செயல்பாடுகள்
ஃபார் மீ சேர்ஸ்ல வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா நான் ஃபீச்சரா பார்க்கிறது வந்து சீட்டிங் குஷன் அண்ட் ஹவு இட் சப்போர்ட்ஸ் மை பாட்டம். ஸோ இது வந்து நான் ரொம்ப குரூஷியலா பார்ப்பேன். ஸோ இதுதான் நான் ஃபீச்சரா பார்க்கறது. ஓகே, குஷன் பார்க்குறீங்க, பாட்டம் சப்போர்ட். ஓகே, பேக் ரெஸ்ட் நல்லா இருக்கணும். பேக் ரெஸ்ட் நல்லா இருக்கணும். ஓகே, கழுத்து வலிக்காம இருக்கும். கழுத்து வலிக்காம இருக்கும். ஓ, ட்ரெடிஷனலா இருக்கும் சொல்றாங்க. ஓகே, நான் I'll show ஒரு இந்த ஃபீச்சர்ஸ் சொல்றேன். என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதாவது சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், பட் இத்தனை ஃபீச்சர்ஸ் அட்லீஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா சேர்ல இருக்கு. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லா சேர்ல இருக்கு. நம்ம ரிவால்விங் சேர் எல்லாத்துலயுமே வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது இருக்கு. அது ஒரு ஃபீச்சர். சரிங்களா? ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ஸ் இன்னைக்கு தான் ட்ரெண்ட். ஏன்னா நிறைய சேர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினவங்க ஃபுல்லா இந்த சேர் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அப்புறம் ஆர்ம் பேட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இன்னைக்கு லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கோமா, ரொம்ப யூஸ் பண்றோம் கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ்ல, அதுக்காண்டி இட்ஸ் பீன் டிசைன் எவால்வ் ஆயிட்டே இருக்கு சேர். அப்புறம் சீட் ஸ்லைடிங், யாரெல்லாம் ஹைட்டா இருக்காங்களா, டாலா இருக்காங்களா, 6 feet above, அவங்களுக்கு தை சப்போர்ட்டுக்காண்டி சீட் ஸ்லைடிங் வந்திருக்கு. லம்பார் சப்போர்ட் அஸ் யூ செட், எல்லாருமே இந்த பேக் பெயின் அதான் ஃபர்ஸ்ட். அதாவது உலகத்திலே பிசினஸஸ் வந்து ஒரு இதுல சஃபர் ஆகுதுன்னா எம்ப்ளாயிஸ் பேக் பெயினால லீவ் போறதா நிறையா லீவ். அது ட்ரீட்மெண்ட்டுக்கு அது யூஸ்ல ஸ்டடியே இருக்கு. அவங்க கம்பெனில இவ்வளவு பேர் லீவ் போறதுக்கு காரணமும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜும், அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்பெண்டிங் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் வர்றதுக்கும் பேக் பெயின் தான் காரணம்ன்றாங்க. அதுதான் லம்பார் சப்போர்ட். இன்னொன்று டில்ட் லாக், மல்டி லாக். டில்ட்னா சாயிறது, சாஞ்சு லாக் பண்றது. சரிங்களா? வில் see இத பத்தி ஃபியூச்சர்ஸ்லாம் அதோட பெனிஃபிட்ஸ் ஒரு பார்ப்போம். ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சேர். ஒரு we are seeing some 7 features. அப்புறம் சேர் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாருமே சேர் இல்லாம இருக்க மாட்டேங்க. என்னென்ன பார்ட்ஸ்லாம் பாக்குறேன். இப்ப நீங்க கார் வச்சிருக்கீங்க, 2 வீலர்ஸ் இருப்பீங்க, யூனோ லைக் மிரர் இருக்கு, ஸ்டேரிங் அதுன்னு சொல்றீங்களா, அதே மாதிரி சேர்ல என்னெல்லாம் இருக்கு நினைக்கிறீங்க? அது பேர் ஏதாவது தெரியுமா? how do you சேர் அப்படின்னு சொல்றதா அதுல இதெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? குஷன், ஆர்ம் ரெஸ்ட், சூப்பர், எல்லாம் ரெஸ்ட் இருக்காரு, ஹெட் ரெஸ்ட், ஃபேண்டாஸ்டிக். anyone else? ஓகே, சேர் பார்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 7 பார்ட்ஸ் இருக்கு. இதான் மேஜர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்னதெல்லாம் விட்டுருங்க. மேஜர் பார்ட்ஸ் கேஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது வீல் சொல்லுவாங்க. அந்த வீல் வந்து 5 இருக்கும். எல்லா சேர்லயும் 5 தான் இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேல ஒரு பேஸ், அது பிளாஸ்டிக் எல்லாம் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்டீல்ல இருக்கும் க்ரோம் பேஸ்ல. அது வந்து விச் சப்போர்ட்ஸ் யுவர் வெயிட். இது ப்ராப்பரா இருக்கணும். இந்த பேஸ் வந்து நம்ம சேர் மேல இருந்து பாக்குறதோட அகலமா இருக்கும். மேல இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேரை விட்டு வெளில இருக்கும். அப்பதான் உங்க வெயிட் ஈவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்பதான் டாப்ல ஆகாது சேர். அப்புறம் யூ ஹேவ் கேஸ் லிஃப்ட், அதுக்கு மேல ஒரு கேஸ் லிஃப்ட் விச் லிஃப்ட்ஸ் உங்க சீட் அட்ஜஸ்ட் பண்றதுல ஹைட்டா, தட் இஸ் தி கேஸ் லிஃப்ட். தென் யூ காட் மெக்கானிசம், அது உங்க டில்டிங் யூஸ் ஆகுது. தென் ஆப்வியஸ் எல்லாருமே சீட்டிங், ஏன்னா சேர்னா எல்லாருக்கும் சீட்டு தான் கம்ஃபர்டா இருக்கிறாங்க. சீட் which has a cushion or mesh எல்லாமே இருக்கும். அப்புறம் the back which supports your shoulder and arms. Then இது இந்த क्वेश्चन எல்லாரும் யோசிச்சிருப்பீங்கன்னு தெரியல. how long do you sit in the chair? உங்க சேர்ல ஒரு நாளைக்கு யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சேர்ல உட்கார மட்டும் சொல்லுங்க. சோஃபா, கார்ல போறதெல்லாம் விட்டுருங்க. 5 hours, 3 hours பரவாயில்லையே, 4 to 5 hours, 8 hours, 5 to 6 hours. 5 to 6 hours. கல்யாணம் தான் 8 hours உட்காராரு. பிகாஸ் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் 8 hours வந்து டூ மச். அதான் என்ன சொல்றாங்கன்னா 4 hours உட்கார வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வராது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வராது. ஆனா அதுக்கு மேல உட்காருது நீங்க போஸ்டர் என்ன வச்சாலுமே எலிமெண்ட்ஸ் வரதான் செய்யறாங்க. 4 to 8 hours. சரிங்களா? அப்புறம் 8 and above ஐடி பீப்புள்லாம் இப்போ ஃபியூ கஸ்டமர்ஸ்லாம் இப்போ வந்தாங்க. அவங்க ஆஃபீஸ்ல கூட விளையாட ஒர்க் பண்ண மாட்டாங்களாம். இப்போ அவங்க வீட்டுல ஒர்க் பண்றதுனால ஃபார் மோர் தென் 11 hours பயங்கரமா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு, சிவியர் ரிஸ்க் இருக்கு. ஸோ அவங்க இப்போ ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லாருமே 8 hours உட்காடுறாங்க. மோஸ்ட்லி இந்த சேர் ரொம்ப யூஸ் பண்றவங்க பிசினஸ் பீப்புளை விட்டுட்டு ஐடி பீப்புள் தான் ரொம்ப சேர் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து
பெர் வீக் 40 hours, ஒரு மாசம் 7 ஃபுல் டே. இது ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ 365 டேஸ்ல 84 டேஸ் உட்கார்றீங்க. அப்ப எவ்வளவு நாள் இந்த சேர்ல ஸ்பெண்ட் பண்றீங்க? நீங்க ஒர்க் சேர் மட்டும் சொல்றீங்க, நான் சோஃபா கார்லாம் சொல்ல வரல. இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க, அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த சேருக்கு, அதான் சொல்ல வரேன். சரிங்களா? சேர் வந்து as I said like நான் இவ்வளவு சொன்ன பிறப்போ நீங்க வந்து சேர் செலக்ட் பண்றது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது சேர் இருக்கு ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு உட்காரலாம் இது பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்க நினைக்கிறீங்களா? வாட் யூ ஃபீல்? இப்ப நம்ம எல்லாருமே we are like in 40s, we should take care of ourselves more than anyone else. It's very important. இப்ப வந்து சேர் சூஸ் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ சேர் சூஸ் பண்றதுல வந்து ஒரு few criteria பார்க்கலாம். எப்படிலாம் சூஸ் பண்ணலாம், யார் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஏன்னா பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ப்ரொஃபஷன் இருக்கும், டாஸ்க் இருக்கும், சிட்டிங் டைம் ஒருத்தவங்க 8 hours to 4 hours அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க டிஸ்கஷன் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒர்க் பார்ப்பாங்க, டாஸ்க் லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது தேவை. மெட்டீரியல் செலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் இந்த பேக் வச்சு சொல்றேன். இப்ப சீட் பேக் வச்சு மெஷ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓட்டையா இருக்கும், ஒரு துணி தான் அது. அதனால காத்தோட்டமா இருக்கும், விச் பிரீத்ஸ். அதனால உங்களுக்கு வேர்வை வந்து வர்றது கம்மி. சரிங்களா? அது ரொம்ப ஈஸி டு கிளீன். எல்லாரும் சொல்லுவாங்க மெஷ்னா வந்து கிளீன் பண்ண முடியாதுன்னு. ரொம்ப ஈஸி. நார்மல் பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிடலாம். நார்மல் டஸ்டிங் பிரஷ் கிளீன் பண்ணலாம், வேக்யூம் வச்சு கிளீன் பண்ணிடலாம். சரிங்களா? அதான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் செல்லிங் சேர் மெஷ் சேர்ஸ் தான். அப்புறம் ஃபேப்ரிக் வந்து இன்னைக்கு 5% தாங்க இருக்கு மார்க்கெட்ல. அது ஏன் வாங்குறாங்க அப்படின்னு என்கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே ஏன் வாங்குறாங்கன்னா அவங்க கார்பரேட் ஐடென்டிட்டி, அதாவது அவங்க லோகோ, அவங்க பில்டிங் கலர், அதை மேட்ச் பண்றதுக்காக தான், அந்த கலர் ஆப்ஷன்ஸ்க்காண்டி தான் they go for this fabric chair. அப்புறம் லெதர் சேர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர். அது வந்து ஆக்சுவலா டிசைன் பண்ணது எதுக்குன்னா வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் எங்க வந்து ஸ்டெயின்ஸ் வரும், கிரீஸ் ஸ்டெயின்ஸ், பிளட் ஸ்டெயின்ஸ் இந்த மாதிரி வர்றதுல வந்து ஈஸியா கிளீன் பண்றதுக்காண்டி தான் அதை டிசைன் பண்ணது ஆக்சுவலா. பட் கொஞ்சம் வேற மாதிரி இப்ப அது ஷோ ஆஃப் ஆகுது. இன்னைக்கு லெதர் சேர்ல உட்கார்ந்தாதான் மதிப்புன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பட் நம்ம லெதர் கண்டிஷனுக்கு ஒத்தே வராது. அது முதுகுலையும் தொடர் சைட்லயும் பாத்தீங்கன்னா வேர்க்கும். கண்டிப்பா ஏசி ரூம் இல்லாட்டி இந்த சேரை நானே எங்க ஷோரூம்ல விற்க மாட்டேன். செவரல் டைம்ஸ் இந்த சேர் வாங்கணும்னா ஏசி இருக்கா, பவர் கட்ல ஏசி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மெட்டீரியல் வாங்காதீங்க. லெதர் சேர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், ஆனா வந்து ஹீட் ஆகாது. வெயில் டைம்ல இதுலயுமே ஹீட் ஆகாது. இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் gives lot of comfort and it's a very premium chair. ஏதாவது क्वेश्चंस ஏதாவது இருந்தா டவுட்ஸ் இருந்தா we'll reserve it for later, கடைசி வச்சுக்கலாம். சரிங்களா? தென் என்ன அடுத்தது பார்க்கணும்னா மெட்டீரியலுக்கு அப்புறம் ஆர்ம்ஸ் வந்து ரெண்டு டைப், ஃபிக்ஸட் ஆர்ம்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ஸ். ஃபிக்ஸட் ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கஷன் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல, இல்லாட்டி பாஸ், இல்ல ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், இல்லாட்டி கன்சல்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸட் ஆர்ம் போகலாம். சரிங்களா? நார்மலா இன்னைக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் அதை யூஸ் பண்றாங்கன்னா இல்லாட்டி எழுத வேலை இருந்தா they should go for adjustable arms. It supports your arm rest, உங்க ஷோல்டருக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ ப்ரிஃபர் adjustable arms. அப்புறம் then we go for back support. பேக் சப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேக் இருக்கு, லோ பேக், மீடியம் பேக், ஹை பேக். அதாவது இந்த பின்னாடி உள்ள அளவு ஒரு மேல போட்டுக்கல படம் அல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த பேக். லோ பேக் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா where we don't sit for long time. இப்போ வந்து ஒரு கவுண்டர் இருக்கும், இப்போ ஃபார்மசி இருக்கும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயாவது கஸ்டமர் இல்லைன்னா ஒரு பில்டிங் ஏதாவது போன மாதிரி மட்டும் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரில we can use low back to cut the cost. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மீடியம் பேக் பாத்தீங்கன்னா எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது தான் மீடியம் பேக் தான். மீடியம் பேக் ப்ரிஃபர் பண்றவங்க ஷோல்டருக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஹை பேக் பாத்தீங்கன்னா யாரு வந்து டிஸ்கஷன் திங்கிங் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் ஹை பேக் போகலாம், இல்லாட்டி நாட் நெசசரி, எல்லாம் மீடியம் பேக் வாங்கினாலே போதும். லம்பர் சப்போர்ட் வந்து உங்களோட பேக் வந்து இது எல்லா சேர்ல இருக்காது, இது ஆப்ஷனல் தான். இது வந்து நம்மளுக்கு பெயின் இருக்கு நான் மட்டும் வாங்கினா போதும், இல்லாட்டி ஒரு எக்கனாமிக் சேர் வாங்கினாலே போதும். உங்களுக்கு பெயின் இருக்கு, யூ ஆர் ஃபீலிங் இட் அப்படின்னா வந்து யூ கோ ஃபார் லம்பர் சப்போர்ட் சேர்ஸ். அது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல காமிச்ச மாதிரி there are 2 type of lumbar support. ஒன்னு which moves front and back. உங்க முதுக போய் தொட்டுட்டு அந்த ரிவால்வ் பண்றப்ப தொட்டு அது பிரஷர் கொடுக்கும். அந்த பிரஷர் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு குஷனிங், ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். அது ஒரு லம்பர் சப்போர்ட். இன்னொன்று வந்து அப் அண்ட் டவுன். உங்க லம்பர் போர்ஷனை வந்து மேலேயும் கீழேயும் the more coverage it gives. Then ultimately the back support வந்து tilting. பட் டில்ட்டிங் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த சேரை வாங்கிட்டு அந்த லாக் போடப்படியே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
டில்ட் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னன்னா சொல்லுவாங்க, டில்ட் யூஸ் பண்ணா வந்து அநாயகர் அது வந்து ஒரு நல்லது கிடையாது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்வாங்க. ஆக்சுவலா வந்து ஓகே, இஃப் யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கஸ்டமர் யூ ஷுட் நாட் யூஸ். பட் ஆனா அது வந்து டில்டிங் வந்து சாயணும், லாக் எடுத்துட்டு யூ ஹேவ் டு ரிக்ளைன், பின்னாடி சாஞ்சா ஆகும். ஏன்னா விச் ரிலாக்ஸஸ் யுவர் மசில். அந்த பேக் மசில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் ஆயிடும், நீங்க உட்கார்ந்தே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்காக டில்டிங் மெக்கானிசம் வச்சிருக்கோம். ஸோ எப்பனாலும் அதாவது ஐஸ் பிளிங்கிங் மாதிரி அப்பப்ப அந்த யாரும் முன்னாடி இல்ல, நோபடிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டு டிஸ்கஸ் அப்படின்னா டேக் அவுட் இட், அந்த சாஞ்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க மசிலை. தென் கம்ஸ் சீட் சைஸ் அண்ட் ஹைட். இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா வருவாங்க, வந்துட்டு சீட் சைஸ் எல்லாம் பெருசா கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஸோ பெருசா வாங்குறதுனால வந்து ஒரு பிரயோஜனம் எல்லாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி, அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குறது, ஹைட்டும் அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கணும். சீட் டெப்த், அதாவது டெப்த்னா உங்க சேர் ஆரம்பத்துல இருந்து பின்னாடி அந்த பேக் இருக்குல்ல, அந்த டெப்த் 6 to 8 inches மினிமம் இருக்கும். சில சேர்ஸ் இப்ப 21 inch வரும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல, விச் சப்போஸ் தை. இப்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க உட்காரும் போல நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, உங்க சேர்ல உட்கார்ந்தாலும் எப்பயாவது நீங்க ஆஃபீஸ் போகும்போது அந்த சேர்ல உட்காந்து பாருங்க, உங்க தை உங்க காலை விட்டு வெளில இருக்கா, அது மீன்ஸ் உங்க சீட் ஏரியா கவரேஜ்க்கு அப்புறம் தை வெளில இருந்துச்சுன்னா யூ கேன் சிட் ஃபார் லாங் டைம். தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஹை சீட் டெப்த், ரொம்ப உள்ள சேர் போகணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிஸ்ட் உங்க கையை மடக்கிட்டு அந்த உங்க நீக்கு பின்னாடி வைக்கணும், வச்சு அந்த சீட் டிப்புக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அப்படி வந்து உட்கார்ந்தாதான் யூ வில் நாட் ஹேவ் நீ பெயின்ஸ். பிளஸ் as I said earlier, ஹைட்டானவங்களுக்கு வந்து சீட் ஸ்லைடிங் மெக்கானிசம்ல இப்போ ஆப்ஷன்லாம் வந்துருச்சு, which slides சீட்டே ஸ்லைட் ஆகும், உங்க தை சப்போர்ட் கூடும். then you can work for long hours. then seat height வந்து 18 to 20 inch. அது வந்து நம்ம கேஸ் லிஃப்ட் மூலமா ஒரு ரைட்ல ஒரு லீவர் இருக்கும், அது மூலமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து நீங்க வந்து ஒன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும் அப்படின்னு இருக்க வேணாம். ஒன்ஸ் இன் வைல் ஒரு நாளைக்கு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இறக்கி ஏற்றலாம். ஏன்னா அப்பதான் அந்த மெக்கானிசமும் ஒர்க் ஆகி அது லைவா இருக்கும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கும். பிளஸ் உங்களுக்கும் தெரியும் ஆர் யூ சிட்டிங் இன் ப்ராப்பர் பொசிஷன். அந்த லெக் ரெஸ்ட் வந்து ஃபிளாட்டா இருக்கணும், லெக் ப்ராப்பர் ரெஸ்ட் ஆகணும், காலை தொங்க விடக்கூடாது, தொங்க விட்டா யூ கெட் நீ பெயின். அதே மாதிரி சப்போர்ட் இருக்கணும், நல்ல சப்போர்ட் இருக்கணும் ஃபிளாட்டா. அப்ப சப்போர்ட் இருந்தாதான் உங்க ரெக்லைனுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ கேன் ரெக்லைன் சாயமோல இந்த கீழ் சப்போர்ட் இல்லாம ரெக்லைன் பண்ணீங்கன்னா யூ ஃபீல் லைக் நீங்க டில்ட் ஆகிற மாதிரி, அதாவது டாப்ல ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தென் ஹெட்ரெஸ்ட். ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஹை பேக் சேர்ஸ்லாம் இது வரும், அது வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஹெட்ரெஸ்ட் டில்ட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி யார் வாங்கலாம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்றவங்க, நெக் சப்போர்ட், நெக்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்க வாங்கலாம். திங்கிங் ஆக்டிவிட்டி தான் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் இந்த ஆர்டிஸ்ட், டிசைனர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து அவங்க டிராயிங் போட்டே இருப்பாங்க. தென் they'll think for a while. அவங்களுக்குலாம் அந்த ஹெட்ரெஸ் கண்டிப்பா தேவை. ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் சேருக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் வேணும்னா இப்போ ஆன்சர் பண்றேன், வில் டேக் இட் லேட்டர். Praveen, we shall take it in the last. Okay, fine. Then comes posture question. Posture, அதாவது போஸ்டர்னா எப்படி நீங்க உட்காரீங்க, நிக்கிறீங்க, எப்படி ஒரு லிஃப்ட் பண்றீங்க, எல்லாமே போஸ்டர் தான். உங்க ஆர்ம் பொசிஷன், லெக் பொசிஷன், நெக், பேக் பொசிஷன், அதுதான் போஸ்டர்ஸ், சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க உட்காரும் போல உங்களுக்கு எங்கேயாவது பெயின் இருக்கா, ரெகுலரா பெயின் இருக்கு, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க, இல்லாட்டி உங்க வேலை பார்க்கும் போல ஒரு மாதிரி அன்னீஸா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியல ஜாப்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா then you have to check your posture. ஏன்னா இது வந்து போஸ்டர் வந்து நம்ம ஒழுங்கா தான் உட்காந்துட்டு இருக்கோம், 10 வருஷம் தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் போஸ்டர் வந்து நம்மளை அறியாமலே நம்ம வந்து ஸ்லவுச் பண்ணிடுவோம், நம்ம போஸ்டர் ஒழுங்காக உட்காந்துருப்போம், நம்ம அப்படியே பழையிருப்போம். ஹேபிட், சிட்டிங் ஒரு ஹேபிட் தான், அந்த ஹேபிட்டை பழையிருப்போம். யாருக்காவது இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா? ஃபீலிங் சம்திங் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா சேர்ல உட்காரல? இல்லைன்னு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதான் கரெக்ட் சிட்டிங் போஸ்டருங்க, சரிங்களா? இதுக்கு வந்து ஐ லவ் டு இந்த இதை நான் சொல்றேன், ஆனா இதை வந்து நான் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கே ரொம்ப பிடிக்கும். இது நான் சொல்றதை வந்து இப்ப நான் இது சொல்லிட்டு இந்த ப்ரெசன்டேஷன் கட் பண்ணிட்டு திருப்பி இந்த வீடியோ வந்து நான் லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னா உங்க கால் வந்து ஃபீட் ஃபிளாட்டா இருக்கணும். ஃபிளாட்டா இருந்தாதான் வந்து
உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டில்டிங் சப்போர்ட் கிடைக்கும், உங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அந்த படத்துல காமிச்ச 90 டிகிரி இருக்கணும். தென் உங்க ஹிப்ஸ் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா சேர்ல உட்காரன்னு சொல்லுவாங்க, அவங்க பின்னாடி உட்கார மாட்டாங்க. அந்த பேக் வரைக்கும் போய் யூ ஷுட் ஹிட் த பேக். அந்த பேக் ஹிட் பண்ணி தான் ஹிப்லே ரெஸ்ட் ஆகும். தென் கம்ஸ் ஆர்ம்ஸ் வந்து அந்த அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ஸ் இருக்க சேர்ல வந்து யூ ஹேவ் டு அந்த டெஸ்க் ஹைட் வைக்கணும். அப்புறம் அந்த டேபிள் பாத்தீங்கன்னா யூஸ்வலா ரெடிமேட் டேபிள்ஸ் எல்லாமே இந்த ஹைட் தாங்க இருக்கும். 70 mm 2 அடியோ 30 இன்ச்சோ இருக்கும். ஆனா இந்த ஆசாரி வச்சு பண்றப்ப அவங்க முன்ன பின்ன பண்ணிடுவாங்க. அது இந்த கவுண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஹோட்டல் கவுண்டர்ஸ், இந்த ஜுவல்லரி கவுண்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தே ஹேவ் மோர் ஹைட். அது வந்து அது டிஸ்பிளேக்கு நல்லா இருக்கும், சேஃப்டி நல்லா இருக்கும். பட் ஆனா வந்து நீங்க அதுல ஒர்க் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் அ பெயின் டு யுவர் பேக், நெக் அண்ட் ஆர்ம்ஸ். சரிங்களா? இன்னொன்று ஸ்கிரீன் பொசிஷன். அந்த பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பொசிஷன் பாத்தீங்கன்னா நீங்க நேரா உட்கார்றப்ப உங்க கண் பார்வை வந்து அந்த டாப் ஆஃப் ஸ்கிரீன்ல படணும். நீங்க குனிஞ்சு பார்க்க கூடாது. ஸ்கிரீனை குனிஞ்சு பார்த்தீங்கன்னா then you have neck pain. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு கை நீட்டினீங்கன்னா அந்த கை நீட்டுற அந்த டிப் வரைக்கும் உங்க ஸ்கிரீன் இருக்கணும். இல்லாட்டா தள்ளி இருந்தா 2 feet இருக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வச்சு பாக்குறது தான் வந்து உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயினும் வராது. நான் இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த ப்ரொசஸை கட் பண்ணிட்டு இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது நேரவே எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. தெரியுதா? ஹலோ. Yes, it is visible. Yes. Proceed, Praveen. ஃபீட் இருக்குல்ல, இந்த ஃபீட் வந்து should be very flat, ரிலாக்ஸா இருக்கணும். ரொம்ப இந்த குறைச்சு இங்க கேப் இருக்க கூடாது. சோ நம்ம ஐடியலா வந்து ஒரு ஹைட் இப்படி ஏத்தி வச்சுக்கிட்டு வைக்கணும். இல்லாட்டி இட்ஸ் நாட் ரைஸ். ரொம்ப ஏத்திச்சாலுமே தொங்குனா will have knee pain. தொங்குறது, இந்த இப்படி வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறதுலாம் வந்து இட் இஸ் நாட் a proper posture. சோ the ஐடியலா வந்து உங்க ஹைட்டுக்கு ஃபிளாட்டா ரிலாக்ஸா இருக்கணும் இந்த ஃபீட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வச்சாதான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பிளஸ் இந்த இது 90 டிகிரி இருக்கும். தென் ஹியர் இது வந்து நம்ம ஹிப்ல இருந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லோயரா இருக்கணும். அப்படிதான் இந்த சீட் டிசைன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா you have to sit far back. இத போய் ஹிட் ஆகும். இங்க ஹிட் ஆகி தான் உட்காரணும். அப்புறம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்விக் போன், இந்த ஷோல்டர், இந்த இயர் லோப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு 90 டிகிரி இருக்கும். how you have to sit. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா this arm rest adjustable. இது வந்து பாத்தீங்கன்னா you can adjust. இது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேபிள் ஹைட்டுக்கு உட்காரணும். சோ இது 90 டிகிரில இருக்கும். Got it? இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Thank you. ஸ்கிரீன் தெரியுதா? ஹலோ, ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? Proceed, Praveen. Visible. தென் டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. சரிங்களா? ஆஃபீஸ்ல இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த லிபர்ட்டி இல்லாட்டி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல, பிகாஸ் நான் வந்து ஐ ப்ரிஃபர் தீஸ் ஸ்டப்ஸ். அதனால சேயிங் எங்க டேபிள் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கணும் டேபிள் வச்சுதாங்க. டேபிள் கிட்ட கண்டிப்பா பிளக் பாயிண்ட் சுவிட்சஸ் இருக்கும். டு சார்ஜ் லேப்டாப்ஸ், டேப், பிசிஓ, இல்லாட்டி மொபைல் போன்ஸ், வைஃபை இதை சார்ஜ் பண்றதுக்கு இருக்கணும். இல்லாட்டி யூ ஆஃப் அண்ட் கோ சார்ஜ் போடுவீங்க, போன் எடுத்து போவீங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே பக்கத்துல இருக்கிறத பார்த்துக்கோங்க. விண்டோ கிட்ட வைங்க உங்க டேபிள். தென் வில் ஹேவ் நேச்சர் லைட் அண்ட் ஏர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரொம்ப அடைஞ்ச மாதிரி ஒரு கார்னர்ல போயிட்டேன்னு சொல்லுங்களேன், யூ வில் நாட், அதாவது இப்ப பிரசிடென்ட் வீட்டுல பவர் கட் அந்த மாதிரி இருக்கப்ப யூ நீட் சம் லைட் அண்ட் ஏர் ஃப்ரம் அவுட் சைட். அதே மாதிரி உங்களோட ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீனுக்கு, அதாவது நீங்க உட்கார்றதுக்கு பின்னாடி லைட்ஸ் இருக்கணும், டியூப் லைட்ஸ். அந்த லைட் வந்து இட் ஷுட் ஃபாலோ தி ஸ்கிரீன் அண்ட் இட் கோஸ் டு ஐ.
that is very ideal for the உங்க விசிபிலிட்டிக்கு. சரிங்களா? Then I recommend என்னெல்லாம் டேபிள் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, you can have water bottle, then you can have plants light. இப்ப நம்ம மெம்பர் சரண்யன் இஸ் கம்மிங் அப் வித் ஹோம்ல வைக்கிற மாதிரி டேபிள் டாப்ல வைக்கிற மாதிரி லைவ் பிளான்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி லான்ச் வெரி சூன். இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் லேண்ட்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் காமிச்சிருக்கல, இந்த கிரீனிஷா இருக்கிறது நல்லது. ஏன்னா அரவிந்த் ஹேர்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அதுல சொல்றாங்க என்ன பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஸ்டடி அட் ஹோம் சில்ட்ரன்ஸ்லாம் ஆன்லைன்ல படிக்கிறாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பிளிங்கே பண்ண மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து அவங்க கண்ணு ரொம்ப கெடுத்துருது, அது அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரும் சொல்றாங்க. அதனால ஒரு பச்சையான ஒரு செடியை வந்து ஆஃப் பண்ணா அதை பார்க்கணும்னு சொல்றாங்க. யூ ஷுட் டேக் அ பிரேக், பார்க்கணும். அது மாதிரி கான்சியஸா ஐஸை பில்ட் பண்ணி சொல்றாங்க. தென் யூ கேன் யூ ஹேவ் பாட் போட்டு வச்சுக்கலாம், அது அந்த ஃபிளேவருக்கு, ஸோ அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் காண்டி. அப்புறம் டேபிள் டாப் டாய்ஸ், அது ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளான திங்ஸ் வந்து இது நம்மகிட்ட ஸ்மைலி பவுல் இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். ஸோ உங்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி. இல்லாட்டி யூ கேன் ஹேவ் சம்திங் லைக் திஸ், இந்த மேக்னெட்டிக் பால்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கும். இட்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்பேஸ். எப்பயாவது நீங்க ஏதாவது திங்க் பண்ணணும், ஒரு பிரேக் எடுக்கணும், ஒரு கால் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், யூ கீப் ஆன் லிசனிங். இந்த ஸ்கிரீனை பார்க்கும் போல உங்களுக்கு ஒரு போர்டமோ ஸ்ட்ரெயின் ஒன்று ஆயில. ஸோ யூ கேன் ஹேவ் சம்திங் இன் யோர் ஹேண்ட் டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். தென் யூ ஷுட் ஹேவ் யுவர் ஃபோன் இப்போ யாரும் வச்சிருக்கல, மொபைல் ஃபோன் தான். யூ ஷுட் ஹேவ் இன் லெஃப்ட். லெஃப்ட் இயர்ஸ்லாம் பேசணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல வந்து யூ கேன் ஹேவ் யுவர் நோட் பேட் அண்ட் பென் ஆர் பென்சில், விச் இஸ். அப்புறம் லேப்டாப்போ டேபோ யூ ஷுட் ஹேவ் யுவர் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இட்ஸ் வெரி கம்பல்சரிங்க. நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஷுட் ஹேவ் எக்ஸ்டர்னல் கீபோர்ட், மவுஸ். அது வயர்லெஸ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி வேடா இருக்கலாம். இப்போ இது நான் சொல்றது எல்லாமே அப்ரோச்சபிள். உங்க ஹேண்ட் ஸ்ட்ரெச்ல இருக்கும். இட்ஸ் நாட் ஸ்ட்ரெச் அ லாட். உங்க அப்படி கையில அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கணும் எல்லாமே. தென் எப்படி உட்காரணும் அப்படி சொல்றப்ப இன்னைக்கு எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்காங்க, போன்ஸ் இருக்கு, செடன்டரி அலாரம். ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்காது. ஐ யூஸ் டு பிராக்டிஸ் ஃபாஸ்டாக் வாட்ச்ல இருக்கு. யூ கேன் செட் ஃபார் எவ்ரி ஹவர், அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஹவருக்கு ஒரு தடவை அந்த அலாரம் வைப்ரேட் ஆனா யூ ஜஸ்ட் கெட் அப் ஃப்ரம் தி சேர். அது என்னவா இருக்கட்டும், யூ கெட் அப் ஃப்ரம் தி சேர் 30 seconds, யூ ஜஸ்ட் வாக் அரவுண்ட், நடங்க, தண்ணி குடிங்க, யூ டேக் அ பிரேக். இது பண்ணா ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கூடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். சரிங்களா? தென் பிளிங்கிங் ஐஸ், ஐ செட் ஒரு நிமிஷத்துக்கு they said like 15-20 times பிளிங்க் பண்ண சொல்றாங்க. தென் there is lot of, நான் அதை கவர் பண்ணலாம் நினைச்சேன், பட் I didn't prepare for this. சேர் யோகா இருக்கு. சேர் யோகானா பேசிக்கா ஸ்ட்ரெச்சஸ். உங்க நெக்குக்கு, உங்க பேக்குக்கு, ஆர்ம்ஸுக்கு, லெக்குக்கு, ஹிப்புக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்ட்ரெச்சஸ் யூடியூப்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஒரு 2 times பண்ண சொல்றாங்க, மார்னிங் ஈவினிங். இது பண்ணா இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் அது. ஸோ ஐ கவர்ட் ஹவு டு உங்க டேபிள் என்ன இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணிட்டு சேரை கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாரி ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எசென்ஷியல்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வைட்டல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ எசென்ஷியல்ஸ் சொல்லிட்டு இப்போ அது வந்து இப்போ இன்னைக்கு நியூ நார்மல்ல வந்து இது நான் அதை வைட்டல் கூட சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ பாட் பேர் ஆஃப் கிளாஸஸ் ஃபார் மை கிட்ஸ். இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ் பாக்குறோம். இப்போ நான் ஐ ஹேவ் பவர் கிளாஸ், அதுலயுமே இந்த ப்ளூ பிளாக் லென்ஸ் போட்டுட்டேன். இது என்னன்னா வந்து நம்ம இந்த ஸ்கிரீன்ஸ்ல இருந்து லேப்டாப் மொபைல்ல இருந்தோ யூ கெட் திஸ் அந்த ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் வருது, விச் அது வந்து என்ன செய்யணும்னா உங்களோட ஐஸை வந்து அப்படியே ட்ரை ஆக்கி ஃபெட்டிக் ஆக்கின்றாங்க. ஸோ யூ வில் ஹேவ் ஹெட்ஏக்ஸ், நைட்டு தூக்கம் வரான்றாங்க, அப்படியே கண்ணெலாம் எரியுமா, என்னதான் கண்ணெலாம் வாஷ் பண்ண எரியுமா. அதுக்காண்டி இந்த லென்ஸ் உள்ளது வந்து இது ரெடிமேடா இருக்கு, எல்லா ஆப்டிக்கல்ல இருக்கு. யூ கேன் ஜஸ்ட் கோ, ஒரு பேர் 1000 rupees சொல்றாங்க. அதை வாங்கி கண்டிப்பா நீங்க பொருள் இல்லை கிட்ஸ்க்காக போட சொல்லுங்க. ஏன்னா ஸ்டடி ஃபார் அட்லீஸ்ட் மோர் தென் 2 hours ஆன்லைன் கிளாஸ்ல, அதுவும் இப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ ஸ்பெக்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தென் யூ ஹேவ் திஸ் பேக் சப்போர்ட். பேக் சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும்னு சொல்ல வரல. இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதை, ஏன்னா பிகாஸ் எனக்கு சேர் ஐடியலா இருக்கு, எனக்கு பேக் சப்போர்ட் பண்ணுது. சில பேர்ட்ட வந்து சேர் வந்து சீட்டு பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சேர் பின்னாடி உட்காருவாங்க, அந்த பேக்ல போய் உட்கார முடியாது, உட்கார்ந்தா அவங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல எல்லாம். அப்போ வந்து யூ ஹேவ் அ கேப். அந்த கேப் இருந்துச்சுனாலே இட்ஸ் கால்ட் ஸ்லவுச்சிங், விச் அக்ரிவேட்ஸ் த பேக் பெயின்.
அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு வந்து ஒரு தலானி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. தலானி என்னன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், அது ஒரு கிரிப் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கான இந்த மாதிரி பேக் சப்போர்ட் வந்து யூ கேன் கெட் இன் த மார்க்கெட். வி ஆல்சோ செல் திஸ் ஸ்டஃப். இதை வந்து கார்ல யூஸ் பண்ணுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இதை வந்து வச்சிட்டோம்னா அந்த உங்க சேர் பேக்குக்கும் உங்க பாடிக்குள்ள நடுவில் உள்ள ஒரு குஷன் அந்த கேப் ஃபில் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து போஸ்டர் ப்ராப்பரா வந்துடும். தென் அப்ப நெக் பெயின் இருக்காது, அப்பர் அண்ட் லோவர் பேக் பெயின் கண்டிப்பா இருக்காது. தென் ஐ சே திஸ், நீங்க லேப்டாப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இல்லாட்டி டேப் வச்சிருந்தீங்கன்னா பிசி வச்சா பிரச்சனை கிடையாது, ஸ்கிரீன் லெவல் மேலதான் இருக்கும். இதுல வந்து யூ ஷுட் ஹேவ் திஸ் ஸ்கிரீன் போஸ்டர் ரைசர். இது இது வைக்கிறதால என்ன ஆகும்னா நம்மளோட ஐ கான்டாக்ட் வந்து நம்ம டாப் ஆஃப் ஐ வந்து ஸ்கிரீன் டாப்ல வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ யூ வில் ஹேவ் ரெடியூஸ் நெக் பெயின் ரெடியூஸ் பண்ணும், உங்களுக்கு ரிஸ்க் பெயினும் வராது. தென் ஐ காட் திஸ் ஃபுட் ரெஸ்ட். இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு இதுதான் வாங்கணும் கிடையாது. யூ கேன் ஹேவ் யோர் பில்லோ ஆர் ஒரு குஷன் ஏதாவது ஒன்று வைக்கலாம். ஏன்னா வந்து யாருக்கு வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்னதான் கான்சியஸா போஸ்டர் கரெக்டா இப்படி உட்காருங்க, அவர் உட்கார்ந்த மாதிரி உட்காருறீங்க உட்கார்ந்தாலுமே 20 மினிட்ஸ்ல உங்களை அறியாமலே அந்த ஒர்க் கான்சன்ட்ரேஷன்ல யூ கீப் டில்டிங் டுவர்ட்ஸ் தி ஸ்கிரீன். அது நீங்க செக் பண்ணி பாருங்க, நானும் செக் பண்ணி பார்த்திருக்கேன். ஆயிரும் நம்ம அறியாமலே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனோம்னா அப்படியே போயிடுவோம். ஸோ இந்த ஃபுட்ரஸ் வைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, நீங்க அந்த போக விடாதான் இந்த போஸ்டர் ஆட்டோமேட்டிக்லி கரெக்ட் அவாய்ட் ஸ்லௌச்சிங். பிளஸ் அது இது இப்படி உட்காரனால உங்களுக்கு பேக் சப்போர்ட் ப்ராப்பரா பின்னாடி உட்காருவீங்க, which increase the blood circulation. அதனால கால்ல fatigue and numbness மதமதப்புலாம் வராது. தென் இப்ப கொஞ்சம் குட்டியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சேர்ல இருப்பாங்க, கால் தொங்கும். ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணல, இல்லாட்டி கீழே தலானி இல்லாட்டி ஒரு உட் பீஸ் வாட் எவர் மேபி அதை வச்சுட்டு அந்த காலத்து டேபிள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உட் பீஸ் இருப்பாங்க அதுல. இப்போது டேபிள்ஸ் எல்லாம் வரது கிடையாது, ஏன்னா ரெடிமேட் டேபிள்ஸ் வரது கிடையாது. அப்போ செய்யறப்ப அந்த உட் பீஸ் இருக்கும், ஸ்டீல் டேபிள்ஸ் எல்லாம் வரும், ஒரு மாதிரி ஒரு கம்பி இருக்கும் நடுவில், அது வந்து நம்ம கால் வைக்கிறதுக்கு தான். ஆனா அது வந்து ஒரு ப்ராப்பரானது கிடையாது ஒரு சப்போர்ட்டுக்கு கம்பிலாம். பட் இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் ஏதாவது வச்சுக்கோம்னா வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹைட் தொங்கிடாம நீ பெயின் வராம இருக்கும். which ultimately increases the productivity. இதான் then I completed the essentials. இதெல்லாம் நீ வச்சுக்கலாம்னு பண்ணலாம். அடுத்தது டோன்ஸ் வந்து இன்னைக்கு நான் ஒரு 30-40 கஸ்டமர் அட்டன் பண்ணிருப்பேன் இந்த லாக்டவுன் இந்த பீரியட்ல, மேல இருந்து வரைக்கும். எல்லாருமே வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃப்ரம் த பெட், எல்லா ஐடி பீப்புள் தான், they got severe back pain. வந்துட்டு எனக்கு ஒரு சேரை கொடுங்கன்னு, அதாவது அவ்வளவு சிவியரா இருக்கு. ஸோ பெட்ல இருந்து அப்படி, ஏன்னா பெட் வந்து ஒரு குஷன், அது படுக்கிறதுக்கு தான் டிசைன். அது ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷன்ல உட்காந்து லேப்டாப் வச்சு நோட்ஸ் எடுக்கிறது, இது மாதிரிலாம் அந்த உமன்ஸ் செய்யற மாதிரிலாம் யூ ஷுட் நாட் டூ இட். எப்பயுமே பெட்ல இருந்து எப்பயுமே பண்ணாங்க, படம் பார்க்கற கூட அது பண்ணாங்க, சரிங்களா? அப்புறம் தென் டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் சேர்ஸ். இந்த நெல் கமல் இந்த சேர்லாம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா அந்த பேக் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பொசிஷன் இருக்கும். அந்த மாதிரி பொசிஷன் வச்சு நீங்க ஒர்க் பண்ண முடியாது, இல்லாட்டி நீங்க முன்னாடியே ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு பேக் சப்போர்ட்டே இருக்காது. தென் டோன்ட் யூஸ் டைனிங் சேர்ஸ். டைனிங் சேர்ஸ்ல ஆமே இருக்காது. அந்த ஆம்லா சேர்ஸ்ல உங்க சப்போர்ட் இல்லாம நீங்க வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. தென் கவுச், சோஃபால வந்து ஒர்க் பண்றப்பயும் உங்களுக்கு ப்ராப்பர் போஸ்டர் கிடைக்காது, சரிங்களா? அப்புறம் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா டைனிங் டேபிள்ல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் டேபிள் இஸ் குட், டேபிள் ஹைட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். பட் அந்த உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அவங்க சாப்பிட்றப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால டைனிங் டேபிள் யூஸ் பண்ண சொல்றேன். ஸோ டிசரபிள்ஸ் இன்னைக்கு வந்து இது பயங்கர அக்கௌண்ட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஹை டெஸ்கோ 6 ஸ்டாண்ட் டெஸ்க் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து ரெக்கமெண்ட், எனக்கு உள்ள ரெக்கமெண்ட்லாம் வருஷத்துக்கு 2-3 அப்படிதான் என்கொயரிஸ் கம்மியா வரும், விற்கிறது அவ்வளவுதான் கம்மியா விற்க முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல I'm getting 20-30 என்கொயரிஸ். விற்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீசிங். கொஞ்சம் பிரைஸ் ஹை தான். இப்போ எங்கள்கிட்ட மேனுவல்ல மோட்டரைஸ் தான் இருக்கு. இது வந்து 2 feet இருந்து 4 feet வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த யூ கேன் சிட் அண்ட் ஒர்க், ஸ்டாண்ட் அண்ட் ஒர்க் ரெண்டுமே பண்ணலாம். இது வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க இன்னைக்கு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம் ஐடி பீப்புள்ஸ். தென் யூ ஆல்சோ காட் டெஸ்க் ரேசர். அதாவது இது வந்து அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க வந்து இந்த டெஸ்க் ரேசர் சொல்லிட்டு டெஸ்க் மேல வைக்கிறது, அந்த அப்ப நின்றுட்டு ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வராங்க. இது பண்றதுனால யூ கேன் ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ். நின்று ஒர்க் பண்றதுனால யூ லூஸ் வெயிட் அப்படின்றாங்க ஸ்டடி. அப்புறம் வில் ஹேவ் பெட்டர் போஸ்டர். நிக்கிறதுனால நம்ம நின்றோம்னா ஓரளவுக்கு போஸ்டர் நல்லா பண்ணிடுவோம், பிளட் சர்க்குலேஷன் போகும். தென் அல்டிமேட்லி ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சரி, ஐ கம் ஃபைனலி கமிங் டு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்டோரி வச்சுக்கோங்க. இது வந்து
எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தது. நான் வந்து ஒரு திருச்சியில் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, ஒமேகா ஹெல்த் கேர் சொல்லிட்டு. தே ஹேவ் 4,500 சீட்ஸ், 4000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எங்க சேரை பாஸ் 8 இயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 1000 சேர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து சேர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணு சொன்னாங்க. நாங்க போய் அந்த சேர்ஸை பார்க்கும்போது சேர் வாஸ் சோ குட், நல்லா தான் இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கல, எதுக்கு மாத்திரம் இல்லை அஸ் பர் அவர் கம்பெனி பாலிசி வில் ரீப்ளேஸ் இன் 6 இயர்ஸ், எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்றப்ப சரி ஓகே நம்மளுக்கு பிசினஸ் விட்டாச்சு. அப்புறம் சாம்பிள் அனுப்புங்க சார், இந்த சேர் தான் கேட்குறீங்க, எதுக்கு சாம்பிள் கேட்குறீங்க, இதே சேர் இல்லை அனுப்புங்க நாங்கள். ஸோ வி சென்ட் 2 சேர்ஸ் டு தம். அனுப்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு சார் ஒரு இஷ்யூ இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. திருச்சி போய் ஸ்டடி பண்ணும் போல இந்த 2 சேரும் பழைய சேர் ஒரே மாதிரி இல்லை சார், அதே மாடல் தான் சார், மாற்றி கொடுக்கல, பக்கத்துல வச்சு பார்த்தோம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. தென் நீங்க உட்காந்து பாருங்க, நாங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் உட்காந்து தரல, தென் இப்படி ஃபீல் பண்ணி பாருங்க, நாங்க புது சேர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, பழைய சேரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகும், இது வந்து டிஃபரெண்டா இருக்கு, எனக்கு என்ன எனக்கு சொல்ல தெரியல, பட் ஐ குட் ஃபீல் இட். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்காங்க, நாங்க ஒரு டீமா ஒரு 10 பேர் சொல்றதா இந்த செட் சேர், நாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து பார்ப்போம், ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்தா செல் பண்ணுவோம். செல் பண்ணும் போது பழைய சேர் மாதிரி இல்லை. நானும் ஐ வாஸ் கம்மிங் அப் சம் ரீசன்ஸ், அது அசம்ஷன்ஸ், அதாவது மெஷ் வந்து வீக்கா இருக்கும், குஷன் ஏதாவது இருக்கும், அதான் இருக்கும், இல்ல இல்ல தட்ஸ் டிஃபரன்ஸ், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னாங்க, இது முதல்ல இருந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அப்போ வி கேம் பேக் அண்ட் எங்க கம்பெனில கேட்டோம், இப்படி சொல்றாங்களே என்னன்னா, they could also could not suggest us anything. Then again we went there and we measured every nook and parts measure பண்ணாங்க, பிரிச்சு போட்டு அவங்க பழைய சேரே புது சேரே மெஷர் பண்ணும்போது we found out ஒரே சின்ன ஆங்கிள், ஒரு 2-3 டிகிரிஸ் ஆங்கிள் வந்து ஒரு பெண்ட் மட்டும் மாறுச்சு ஸ்ட்ரென்தனிங்ல. ஆனா அதே மாதிரி தான் எல்லா சேரும் இருக்கு. அது ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல முடியாது. இப்ப வர வெண்டர் வந்து அந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. அதை வந்து நாங்க கண்டுபிடிச்சு சொன்ன உடனே திருப்பி இதே மாதிரி மாத்தி தர சொன்னாங்க வெண்டர்கிட்ட. எங்க கம்பெனில போயிட்டு மாத்தி வந்து திருப்பி போட்டு பார்த்தோம்னா இப்போ சேம் திங், இந்த புது சேர்ல அதே கம்ஃபர்ட் கிடைச்சிச்சு. ஸோ அந்த சேரை வந்து அவ்வளவு நுணுக்கமா பார்த்து செலக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் நம்ம வந்து நம்ம பிசினஸ் ஓனர்ஸ் நம்ம போறோம், நம்ம வந்து ஒரு அழகான சேரை பார்க்குறோம், நம்ம பட்ஜெட்க்கு பாக்குறோம், வாங்கிட்டு வந்துடும். அவங்க வந்து they take lot of time, நிறைய கிரைட்டீரியா நம்ம சொல்ற கிரைட்டீரியா எல்லாம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா, பிகாஸ் they have economics, இதோட ரொம்ப அனலைஸ் பண்ணிருப்பாங்க குவாலிட்டில இருந்து எல்லாமே. பட் இந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து செக் பண்ணிட்டு தான் they select a chair. I've done it. Any questions? Yes. Thank you, Praveen. It's really a wonderful session about how to sit. Most of us are sitting for a long time and we don't like invest on a chair. That is true. Whenever we look for a chair, we look for the price, not about what are the features it has. All these things we are not, most of them we are not looking at it. And if you are sitting for more than 8 hours or 6 hours, definitely it's worth to invest in a good chair. That is the message taken. And also explained about the table, adjustable table. So not even not only by sitting posture, also by standing posture need to work by. So thank you, Praveen. Friends, any questions can be taken. Was it useful? Very useful on the chat. That's it. Thank you, sir. Good, sir. No questions? I mean, and the desirables in Chennai, sir. Could you please throw more light on that? அது நம்ம எங்களுக்கு யாருக்கெல்லாம் சரியா இருக்கும்? இல்ல அதாவது வைட்டல்னா கண்டிப்பா பண்ணணும்னு அப்படி பாக்குறேன். வைட்டல் எசென்ஷியல் டிசைரபிள் சொல்றது வந்து வைட்டல்னா போஸ்டர் இருக்கணும், டேபிள் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு வைட்டல்ல பார்க்கலாம். டிசைரபிள்ஸ்னா ஒரு மாதிரி தேவைப்படலாம், அது இல்லாம இருக்கலாம், தேவைப்படலாம், அது மேனேஜ் பண்ணலாம், அதுதான் டிசைரபிள் சொல்றேன். அதுலதான் வந்து ஐ செட் லைக் யூ கேன் ஹேவ் த ஃபுட் ரெஸ்ட், பேக் ரெஸ்ட். இன்னைக்கு ஏன்னா நம்ம பழைய சேர் வச்சிருப்போம், அதுல சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, அதுக்காக நம்ம சேரை மாற்ற முடியாது.
அதுக்காண்டி அதை இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படி பாக்குறது. That's what I said desirables. Praveen, Sorry, desirables I said like the last one high density table. Sorry. Sorry. I essential sorry I was இல்ல desirablesலாம் வந்து இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் தி ஹவரான்னு தெரியல, இதெல்லாம் விரும்புறாங்க. desirables ஆசைப்படுறாங்க. அந்த ஹை டென்சிட்டி டேபிள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி இந்த ஹை டென்சிட்டி ரொம்ப பயங்கர. I get 1 or 2 entries every day, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மோட்டரைஸ் டேபிள் வந்து we have to showroom, they also selling it out 42,000 வருது. இட்ஸ் an offer price actually. 52,000 ரூபாய் இப்போ 42,000 போட்டுருக்காங்க. பட் அதே வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க because they need it. ஏன்னா அவ்வளவு நேரம் அவங்க சொல்றாங்க நான் ஒர்க் ஃபார் 11 to 15,000ன்றாங்க. அவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க. எனக்கு I was astonished. இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆமா சார் we have been வீட்டில் தான் இருக்கும்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் பண்ணிட்டாங்களா தெரியல. பட் they're working for so much hours. Praveen bro, there's a question like நீ அந்த 8 hours வந்து உட்காராங்க ஐடி கம்பெனிஸ் they are எல்லாமே they are looking for good chairs சொல்றீங்க. why எல்லாம் வந்து 6 to 10 hours உட்கார்றாங்க, உட்டன் சேர்ல தான் உட்கார்றாங்க. why schools are not preferring chair for kids or children? கிட்ஸுக்கு வந்து என்னன்னா இப்ப எனக்குமே இப்ப கிட்ஸுக்கு சேர் வாங்க வராங்க. இப்ப இந்த ஸ்டடி ஃப்ரம் ஹோமுக்கு வந்து பேரண்ட்ஸ் வராங்க. எனக்குமே வந்து அவங்க வந்து நல்ல சேர் வாங்கி கொடுப்போம், இந்த கேஜெட்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா நல்லதா வாங்கி கொடுப்போம் சொல்றாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு அந்த வீல்ஸ் வச்சு ப்ராப்பர் யூஸ் பண்ண தெரியாது. இது பிளேஃபுல். நானே என் கிட்ட ஃபர்ஸ்ட் ரோலிங் சேர் தான் கொடுத்தேன். பார்த்தேன்னா அவன் படிக்கிறதோட அங்கிருந்து ஜல்லுன்னு அங்க போவான் இங்க போவான், வில் பி மூவிங் அரவுண்ட். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அவங்க வந்து அதை வந்து விழுந்துருவாங்க, அவங்க ப்ராப்பர் யூஸ் பண்ண தெரியாது. அது புஷ் போட்டு யூஸ் பண்ணலான்னு we have found out, அது புஷ் போட்டு யூஸ் பண்ணலான்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் சேர் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அவங்க பாடி வந்து ஃபிளெக்சிபிளா தான் இருக்கு இப்போதைக்கு, ரொம்ப இதா இருக்காது. நம்மள மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரம் படிக்க மாட்டாங்க. they'll have breaks, டீ பிரேக், ஸ்நாக்ஸ் பிரேக், கிரவுண்ட் பிளே தான் இருக்கும். நம்மளுக்கு தான் அந்த ரொம்ப sedentary activities. அதனால they can manage the wooden chairs, so steel chairs, so that is been properly designed. அது எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. we also separate to schools, அந்த சேர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்பர் டிசைன் பண்ணிருக்காங்க. நான் ப்ராப்பர் உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டேனா? கிட்ஸுக்கு ஆஃப் நோ தேவை இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே கிட்ஸுக்கு வந்து நாட் நெசசரி. அந்த அவ்வளவு இதுக்கு ஒரு 10th அப்புறம் வந்தா கூட we can invest on chairs. அதுக்கு முன்னாடி வந்து it is not necessary. Ravindranath sir, you have a question? Yeah. Chairs for people who more than 130 kg. என்ன சார்? chairs சார். உங்களுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்கேன் சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஈஸியா உடைஞ்சிருது. 130 கிலோன்னா உடைஞ்சிருது. அதுக்கு தான் கேட்டேன். உடைஞ்சிருதா? அப்படியா? சரி. இல்ல சேர்ஸ் பிட், அதாவது நார்மல் எல்லா சேர்ஸும் 100 kg டிசைன் பண்றாங்க. ஒரு 1-2 சேர் வந்து டிசைன் ஃபார் 120 kg வரைக்கும் 120 130 தாங்குது. given உங்க சேர் வந்து டேமேஜ் இருக்கா சார்? ஓகே நான் செக் பண்ண சொல்றேன். சார் ரைட். ஓகே ரெக்டிஃபை பண்ணிட்டோம் நினைக்கிறேன். அந்த சேர்ல கிடையாது. அந்த சேர் வாஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். சரி, இது என்ன சொன்னீங்க? என்னமோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சொன்னீங்களா? அது என்ன டேபிள்ஸ்? அது ஆமா டேபிள்ஸ். அது மோட்டரைஸ்ட். மேனுவல் இருக்கு, மேனுவல் இப்ப சப்ளை இல்ல. மோட்டரைஸ்ட் டேபிள். அது வந்து இந்த ஐடி பீப்புளுக்கு தே வர்க் ஃபார் அந்த கம்ப்யூட்டர் வச்சு வர்க் பண்றவங்களுக்கு வந்து தே நீட். ஏன்னா அவங்க டிசைன் ஜாப் ஏதாச்சும் ஒரு கோடிங் பண்றப்போ வந்து தே டோன்ட் பிரேக். ஸோ அவங்க வந்து எந்திரிச்சு வெளில போக முடியாது, அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கனால அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க, அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அப்படி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ போஸ்டர் மாத்தின மாதிரி இருக்கும், பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். வெரி குட், தேங்க்யூ. தேங்க்யூ சார். Any more questions? எங்க சோனாலிஸ்டுக்கு சேர் சஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? ரமணனுக்கு சார் பிரசிடென்ட் ரமணனுக்கு நல்ல சேர் சஜஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு? அவர் இருக்கு சார். வெரி பெரிய சோனாலிஸ்டுங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கு தான் அந்த மீட்டிங். தெரியும், எனக்கு தெரியும், பார்த்தேன்.
குட் லக் ரமணன். அவருடைய பொதுநலத்துல ஒரு சுயநலம் இருக்கு. அப்ப ஆமா சார், எல்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க சிஷ்ய பிள்ளைய பூரா அப்படித்தான் சார். ஓகே பிரவீன்ஜி, சொல்லுங்க. இட்ஸ் a kind of சார் வணக்கம். இசட்எஸ்பி வணக்கம். வணக்கம் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார், ஆமா சார். பிரவீன்ஜி, எனக்கு ஒரு இட்ஸ் a kind of clarification question and also ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபீல்டு நாலேஜுக்காக. பொதுவா வந்து இப்போ நார்மலா நம்ம வீட்டுல வந்து ஃபர்னிச்சர் வாங்குறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ரெக்யர்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து எங்க வீட்லயும் டைனிங் டேபிள் இருக்கு, எங்க வீட்லயும் இருக்கு, எங்க வீட்லயும் பெட் இருக்கு, கட்டில் இருக்குங்கிற மாதிரி ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பாயிண்ட்ல பண்றதுங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட். ஸ்டேட்டஸ் மாதிரி இப்போ ஒரு ரீசன்ட் பீரியடா வந்து இந்த ப்ராடக்ட ப்ரொமோட் பண்ணும் போதே ஒரு ஹெல்த்தி கான்சியஸை ஃபீட் பண்ணி இல்ல சார் நீங்க வந்து இப்படி வாங்குங்க, நீங்க இப்படி உட்கார்ந்து தான் சாப்பிடணும், நீங்க இப்படிதான் வந்து உட்கார்ந்து டிவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணி சேல் பண்றது அல்லது ப்ரொமோட் பண்றதுங்கிறது இது உண்மையாலே வந்து மக்கள் மேல அக்கறை எடுக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம் அல்லது இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம சொல்றதுக்கு சப்ஜெக்ட் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய கண்டென்ட்ல இன்னைக்கு இது தேவை, ஏன்னா கான்சியஸ் வந்து மக்கள்கிட்ட நிறைய தேவைப்படுறதுனாலயும் அவங்க அதை பார்த்து பயப்படுறதுனாலையும் வேற வழி இல்லாம அந்த கண்டென்ட் எடுத்து ப்ரொமோட் பண்றாங்களாம். இது உண்மையாலே வந்து அதுதான் செய்யுதா, அந்த பர்னிச்சர் அதை செஞ்சு கொடுக்குதா அப்படிங்கறத வந்து டோன்ட் மிஸ்டேக் மீ. இல்ல மிஸ்டேக் இல்ல சார், இல்ல ஆக்சுவலா வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி உடன் சேர்ஸ் தான் உட்கார்ந்தாங்க பெரியவங்க எல்லாம். உடன் சேர்ஸ் நாற்காலி எல்லாம் இருக்கும் பாத்துக்கீங்களா வீட்டுல எல்லாம். இன்னும் சில வீட்டுல நாற்காலி இருக்கும், உடன் சேர்ஸ் இருக்கும், ஸ்டீல் சேர்ஸ் இருக்கும், குஷன் இல்லாம இருக்கும், வயர் பின்னது இருக்கும். சில பேர் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அன்னைக்கு உட்கார முடிஞ்சிச்சு, இன்னைக்கு நம்ம உட்கார முடியல. ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்ம வாக் பண்றது கிடையாது. வி ஹேவ் எவ்ரிதிங். இறங்கணும்னா கார், டூ வீலர், எல்லா லிஃப்ட் அப்படிலாம் இருக்கிறப்ப வி டோன்ட் வாக், எதுவுமே இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைலே மாறினாலதான் ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இட்ஸ் நாட் மெடிக்கேட்டட் கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு அந்த கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. எர்கனாமிக் ஸ்டடி பண்ணி the furniture has been designed. இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல தேவையே கிடையாது. தேவர் ஆக்டிவ். நம்ம இப்ப ஆக்டிவா இல்லைன்றதுனாலதான் இதெல்லாம் எவால்வ் ஆயிட்டே இருக்கு. இன்னும் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ கொண்டு வந்துருக்காங்க. இப்ப இது வந்து நார்மலான சேர்ஸ், இன்னும் ஹெல்த் கூல சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருக்கு, ரிசர்ச் இருந்துட்டு இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, மெஷ் சேர்ஸ், கீழே மெஷ் வச்சு சேர்ஸ் எங்க கம்பெனில என்னோட காம்படிட்டர் எதுலயுமே லோ எண்ட்ல கிடையாது. என்னோட சேர்ஸ் வந்து மெஷ் சேர் இப்ப இருக்கிறது வந்து 59,000 ரூபாய். ஆனா அந்த காலத்துல வந்து அந்த வயர் சேர் வந்து 3,000 4,000 வாங்கி போட்டுருந்தாங்க. மார்க்கெட்டே இல்ல. சிங்கிள் சேர். ஆமா, சிங்கிள் சேர். I want to answer this question and I want to have one more question. திருமணி நீங்க ஒரு தடவை வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, நான் அந்த 59,000 ரூபாய் சேர் நான் ஒரு 4 வருஷமா போய் பார்த்துட்டு இருக்கேன். நான் போய் I just want to buy the chair. It's so beautiful. நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அதலே சேர்ல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா lot of makes sense. அவங்க கொடுக்குற காசுக்கு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த பேசுறதுக்கு அவங்க கடை ஸ்டாஃபே போதும். நிறைய நீங்க போனீங்கனாலே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. My question for Praveen Kumar is that இப்ப நான் ஃபெடரலைட் சேர்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சீப்பான ரேட்டுக்கு தரேன். ஒரு 12,000 ரூபாய் 13,000 இல்ல 27,000 30,000 வரைக்கும் சேர் வாங்கிருக்கோம். அதே மாதிரி சேர்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40% 30% இடத்துல பிரைஸ்ல நான் பாத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அது அதோட அந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ஆக்சுவலா வந்து சேர் இப்ப பாத்தீங்கன்னா, நானே இப்ப எப்படி சேர் மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா, பிராண்ட்ஸ்லாம் இப்ப பிராண்ட் வைக்கிறது வந்து ஒரு நல்ல பேர் வச்சிடறாங்க. ஒரு டிசைனர் போயிட்டு ஒரு பேர் வச்சிடறாங்க, ஒரு லோகோ பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சென்னையில குரோம்பேட் மார்க்கெட்ல போனீங்கன்னா
நீங்க குஹன் போட்டு சேர் அடிச்சிடலாம். நீங்க ஒரு ரெண்டு கடை ஏறிங்கன்னா வெளில வந்தோன்னா யூ கேன் பிக் ஆல் த பார்ட்ஸ். எல்லா பார்ட்ஸுமே சைனால இருந்து தான் வருது. எல்லாமே டூப்ளிகேட் பார்ட்ஸ், அப்படி ரெப்ளிகா வருது. அது குவாலிட்டி வைஸ் அதுலதான் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணிடுறாங்க. அவங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல, அந்த மோல்டு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. அது எல்லாமே இந்த பழைய மோல்டு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி அடிச்சு வந்துருது. அப்ப அந்த சேர் அப்படியே நீங்க அசம்பிள் பண்றப்போ அதே எக்கனாமிக் போர்ஷன் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் அது லுக் கொடுக்கும், சம்டைம்ஸ் ஃபீலும் கொடுத்துரும். ஆனா அந்த போக போக தான் அதோட இது தெரியும். ஆனா அதே நல்ல சேர்ஸ் இருக்கு, சேர்ஸ்லயே சொல்ல. பட் யூ கேன் கெட் அட் திஸ் காஸ்ட். பிராண்ட் போயிட்டாங்கன்னா பிராண்ட்னாலே ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். ஸோ தே டூ லைக் திஸ், இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் இருக்கும். தே கோ வித் ப்ராப்பர் டாக்ஸேஷன், ப்ராப்பர் ப்ரொமோஷன், மார்க்கெட்டிங் எல்லாம் பண்றப்ப the cost all built up and comes with chat. இது மித்தவங்க பண்ணாதவங்க they can cut down. புரியுதா உங்களுக்கு? சேம் திங். ஒரு இட்லி கடை வெளில வைக்கிறதுக்கும் முருள் இட்லி கடைக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி தான். அதே இட்லி தான், 5 ரூபா அங்க 13 ரூபான்றதுதான். ஆன்சர் பண்ணிட்டேனா? Thank you, Praveen. We'll close up with last questions, if any. Brother, I have one question. Praveen, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆஃபீஸ்க்கே வர முடியல, நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு இந்த சேர் எல்லாம் கொடுத்து விட முடியாது. ஸோ மெனி பீப்புள் ஆர் ஆஸ்கிங் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு ஏதாவது ஆஃபர் கம்பெனில இருந்து நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க சேர் அப்படின்றாங்க. அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான்ஸ் இது மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா தட் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் குட் பிசினஸ் மாடல் as well. இல்ல ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இப்ப உங்களுக்கு கொடுத்த சேர்ஸ் இருக்குல்ல, இப்ப அது பிரைஸ் ஆக்சுவலா கூடிருச்சு ஏப்ரல்ல. ஆனா என் கம்பெனில பேன் இந்தியால பிளான் ஒரே பிரைஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு வெப்சைட்லயே போட்டுட்டாங்க. எல்லாத்தையும் ஃபிளாஷ் பண்றாங்க. பண்ணிட்டு தே கிவ் இட் அட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். இந்த காஸ்ட்ல இப்ப நீங்க ஒரு சேர் வாங்கினாலும் 100 சேர் வாங்கினாலும் இந்த பிரைஸ் தான். ஸோ இந்த B2B என்கொயரிஸ் என்கிட்ட இல்ல, பெருசா மூவ்மெண்ட்டும் ஆக போறது தெரிஞ்சிச்சு இந்த ஒரு அட்லீஸ்ட் டிசம்பர். அதனால எல்லா சேர் பிரைஸ் கட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பிட்ட மாடல் தான். இப்ப எல்லா மாடலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஃபேக்டரிஸ் ரன்னிங் அட் 50% கெப்பாசிட்டி தான், மேன் பவர்லயும் சரி ரிசோர்ஸ்லயும் சரி. அதனால இப்படிதான் பண்றாங்க. ஆனா சில பெங்களூர் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், அவங்க கம்ப்யூட்டரையும் சேரையும் கொடுத்துருக்காங்கல்ல, பெரிய கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஐ காட் அ மெயில் ஃப்ரம் ஜுனிப்பர் நெட்வொர்க்ஸ், எங்க கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு ஒரு பிரைஸ் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பேன் இந்தியால ஒரு 1000 சேர் 2000 சேர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. இன்னொன்னு நடந்துட்டு இருக்குன்னா, எங்க கம்பெனிலே ஃபெர்லைட்ல இங்க இல்ல, பெங்களூர்ல இருக்கு. வால்யூம்ஸ் ரேசர் பேர் ஒரு கம்பெனி இருக்குல்ல, அவங்க டைப் பண்ணி அவங்க 4500 எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ரெண்ட் பண்ணிட்டாங்க. வி ஹேவ் ரெண்ட் லைட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல ஸ்டாண்டர்ட் சேர் இருக்கு. ரெண்ட் பண்ணிட்டு சேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாம ரெண்ட் பண்ணிட்டாங்க. என் கம்பெனில ரெண்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ அப்படியும் அந்த மாடல் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்ட் பண்றாங்க. மாதிரில அது வால்யூம் கேட்கறாங்க. ஒரு 100 சேர் தான் சொல்லுங்க, 100 டேபிள் சேர் தான் சொல்லுங்க, வில் கோ ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இப்போதைக்கு கார்பரேட்ல மெட்ரோஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா நீங்க ப்ரொடக்ஷன் ஷார்டேஜ்னால ரெண்ட் போறது ரிஸ்க் தான், பண்ண முடியல. ஓகே, they are unable to match the demand, supply demand match பண்ணவே முடியல. Sure, not. Thank you. I request Rotarian Najendra to good evening, friends. I recognize the of our visiting Rotarian, past district governor, Dr. Ravin Madurai Northwest, from Madurai West, President Jnana Guhan from Madurai Northwest, and Veeramani, past president from Madurai Sangamam. Thank you. Thank you, sir. Thanks for visiting Rotary of Madurai Next Gen. Raja, go and what of thanks will be delivered by Rotarian Ram Prakash. Thank you, President. Thank you, Najendra, for recognizing all the visiting Rotarian, and thank you all the visiting Rotarian for participating in our event today. Wonderful session, Mr. Praveen. You have given a very insight. In fact, last week before we had one session on art of living,
Now you have given us art of sitting session. So how to go about sitting, and in fact, the moment the first sentence you said sitting is equal to smoking, I was a money at from there you started off with your features of what the chairs have. How to correct your posture, then value addition, how to organize your table so that the table to improve your productivity in the you went about. For me personally, it was a very full-fledged and very informative session. I hope all of them felt the same way and everybody enjoyed. Again, thank you, Praveen, for coming up with the excellent presentation. In fact, though it's a simple subject, the effort you have put in terms of putting up a presentation, your slides and sharing it, everything is wonderfully done. And we all thoroughly enjoyed. And thank you so much for your hard work and your efforts to put forth a good session. I once again thank each one of you for participating. Thank you, one and all. And with respect to this secondary information, 2 days back, I participated in a meeting organized by the Corporation Commissioner of Madurai, wherein they gave us the avenues in which they would like to work with Rotary as an organization in bringing the public sensitized about the COVID pandemic. They are ready to give testing, hospitalization and treatment, everything for free, but they want the Rotary on the front and to mobilize people for that. So அவங்க எல்லாமே அவங்க செயல் தயாரா இருக்காங்க, பட் நம்ம பேனர் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரீசன் பீயிங், அகைன் அவர் சக்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் எராடிகேட்டிங் போலியோ மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால ரோட்டரி பேரை யூஸ் பண்ணி இந்த பேண்டமிக்கை வி வாண்ட் டு சக்சீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை எய்தர் ஒரு பர்டிகுலர் ஏற்கனவே பிரசிடென்ட் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷன், அபார்ட்மெண்ட் ஆர் ஒரு வார்டு ஆர் ஒரு ஏரியா அந்த மாதிரி எடுத்து இதை ஒரு மாடலா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை they want to bring this as a successful model so that can be replicated anywhere in the world அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணாரு. It was very well taken by our Rotary members. In fact, almost like 50 people participated in the meeting, and the meeting went on for 1.5 hours. And the meeting or insights and avenues how we are going to work about, I'll probably come back to each one of you. We'll be reaching a couple of members to discuss more on that and how we can take part in that. So in that regards, I would eagerly request everybody's participation in that aspect, which will be followed in a personal call or phone. This is the announcement. Thank you.